ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். தங்கமயிலில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான தங்க நகை சேமிப்பு திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டை கிராமா வரவு வைக்கக்கூடிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட திட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதங்கள். திட்டத்தொகை 1000 ரூபா. தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அமௌண்ட்டாகவே வரவு வைக்கக்கூடிய திட்டத்தில் சேர்றதுல எந்த விதமான பலனுமே இல்லை. ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அமௌண்ட்டாகவே வரவு வச்சாங்க அப்படின்னா நம்ம 11 மாதங்கள் கழிச்சு போய் நகை எடுக்கும்போது பெருசாக நமக்கு எந்த லாபமுமே இருக்காது. ஏன்னா 11 மாசத்துல தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எங்கேயே ஏறி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால லாபம் கண்டிப்பா நமக்கு இருக்காது. அதுவே கிராமா வச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் நமக்கு லாபம் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சேமிப்பு திட்டங்கள்ல இணையறீங்க அப்படின்னா கிராம வர வைக்கக்கூடிய திட்டத்துல சேருங்க. அப்பதான் உங்களுக்கு லாபம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்டா வர வச்சிங்க அப்படின்னா அந்த 1 மாசம் போனஸ் எல்லாம் தருவாங்க. அந்த போனஸுமே பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் யூஸ் ஆகாது. அதுவே கிராம வச்சாதான் நமக்கு லாபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அதுல சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட திட்ட காலம் 11 மாதங்கள். திட்டத்தொகை 1000 ரூபா. 1000 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கட்டலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப கிராமாவே வரவு வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மாதம் 2000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் வருதோ அந்த கிராமம் வரவு வச்சு கொடுத்துருவாங்க. செய்கூலி சேதாரத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ 11 மாதம் கழிச்சு நீங்கள் நகைகள் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் ஆட் ஆயிருக்கோ அந்த கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேதாரம் 75% தள்ளுபடி பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி உண்டு. ஜிஎஸ்டி கட்டிட்டு நீங்கள் நகைகளை வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப பரிசு பொருள் உண்டு. இப்போ இந்த 75% எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 75% தள்ளுபடி அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10% வேஸ்டேஜ் உள்ள ஒரு நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து 75% அப்படின்னா 7.5% லெஸ் பண்ணிட்டு 2.5%க்கு நீங்க நகைகளை வாங்கிக்கலாம். 20% வேஸ்டேஜ் உள்ள ஒரு நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து 75%ங்கிறது பார்த்தீங்கன்னா 15%. அதை மைனஸ் பண்ணிட்டு 15% மைனஸ் பண்ணிட்டு நீங்க 5% வேஸ்டேஜ் உள்ள நகைகளை நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் தங்கமயிலில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டம். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நீங்க உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பார்க்குறேன். தேங்க்யூ.